everyone, it's me Lord DRX. நீ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாரோட பசியும் போக்கி நம்ம எல்லாரும் சோம்பேறி ஆக்கின ஒரு முக்கியமான ஆப்பை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஆப் வந்து பார்த்தா பாதி பேருக்கு வந்து வேலையும் வாழ்வாதாரத்தை கொடுத்த ஒரு ஆப் தான் இந்த ஆப். அது மட்டும் இல்லாம சராசரி மனுஷனை சோம்பேறித்தனத்து உச்சகட்டத்துக்கு போக வச்ச ஆப்பும் இதுதான். வேற எந்த ஆப்பை பத்தி பேசுனா ஜொமேட்டோ அந்த ஃபுட் டெலிவரி ஆப்பை பத்தி தான் பேசுறேன். ஜொமேட்டோ கம்பெனி வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கும் சரி, பசியில் இருக்கிற நபருக்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஆப் தான் இந்த ஜொமேட்டோ. இந்த ஜொமேட்டோ ஆப் வந்து பார்த்தா இனிஷியலாக எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாமே இந்த வீடியோ தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே எவ்ரிவன், இட்ஸ் மீ லார்ட் டிஆர்எக்ஸ். நீ நம்ம ஜொமேட்டோட ஃபுல் ஹிஸ்ட்ரி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜொமேட்டோ வந்து பார்த்தா ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பாக அவங்க ஸ்டார்ட் பண்ணல. 2008 ஜூலையில் வந்து பார்த்தா டிபேந்தர் சொல்லி ஒரு நம்ம இந்தியன் ஆள் தான். டெல்லியில் அவர் வந்து ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பிரேக் டைமில் வந்து மெனு கார்டை வந்து சர்ச் பண்ணியிருந்தார். அப்போ தான் அவருக்கு இனிஷியலாக தாட் வந்து நம்ம ஏன் வந்து எல்லா ஹோட்டலில் இருக்கிற மெனு கார்டோ ஒரு வெப்சைட்டில் நம்ம வந்து லான்ச் பண்ணி அது மூலயமா இது பண்ணால் சொல்லி ஒரு தாட் அவங்க வந்து அந்த ஆப் பேராக ஃபுட்பி. இந்த ஃபுட்பி வந்து பார்த்தா இனிஷியல் ஸ்டார்ட் ஆனோடனே அவங்க வந்து பார்த்தா 2 இதாக பண்ணாங்க. ஒன்று ஃபுட் ரிவ்யூ பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மெயின் ஃபுட் ரிவ்யூக்காக அவங்க ஸ்டார்ட் பண்ணது இந்த ஃபுட்பியை. அது காலம் போக்கில் ரொம்பவே ஹிட்டாக ஆரம்பிச்சு. லேட்டரெலாம் சரி ஓகே நம்ம ஏன் வந்து பேரை மாற்றக்கூடாது சொல்லி அவங்க பிளான் பண்ணாங்க. அந்த அப்போ அவங்க ஜொமேட்டோ சொல்லி ஒரு பேர் வந்து இந்த ஜொமேட்டோ வந்து பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஃபுட் ரிவ்யூ இது எல்லாமே அஃபிஷியலாக வந்து ஃபுட்பி 2011 2014 வர எங்களோட இந்த ஜொமேட்டோ ஆப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜொமேட்டோ ஆப்போட ரிவ்யூ வந்து ஹோட்டல் ரிவ்யூ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுச்சு மொத்த இந்தியாவிலையும். சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், டெல்லி, மும்பை இந்த மாதிரி மெயின் சிட்டியில் வந்து பார்த்தா எங்களோட ரிவ்யூ வந்து பார்த்தா ரொம்ப ஃபேமஸ் ஆரம்பிச்சு. ரேட்டிங்ஸும் ரொம்ப ஃபேமஸ் ஆரம்பிச்சு. ஃபுட் மெனு மட்டும் இல்லாமல் ஹோட்டல் கூட ரேட்டிங்கும் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ எல்லாரையும் அவங்க திரும்பி பார்க்க வச்சாங்க. இது லேட்டரெல்லாம் 2018 அஃபீஷியலாக 2016 அஃபீஷியலாக வந்து அவங்க டெலிவரிக்குள்ளே என்ட்ரி ஆன ஸ்விக்கி ஆஃப்டராக இங்கே டெலிவரியில் என்ட்ரி ஆனாலும் பட்டு ரைடருக்கும் சரி நம்ம ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறவங்களுக்கும் காஸ்ட் வந்து ரிலையபிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருந்ததுன்னு சொல்லலாம். கோவிட் டைமில் வந்து பார்த்தா டவுன்ஃபால் இவங்க வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஃபுல்லாக லாக்டவுன் போட்டாங்க. அப்போ வந்து ஜொமேட்டோ இன்னொரு ஐடியாவும் கொண்டு வராங்க. நாங்கள் வந்து ஃபுட் டெலிவரி மட்டும் பண்ணோம், க்ளோசரிஸும் நாங்கள் வந்து பார்த்தா டெலிவரி பண்ணுறோம்னு சொல்லி அவங்க இனிஷியலாக அந்த டேர்ம் அது வந்து அந்த டேர்மை வந்து அவங்க சக்சீடும் ஆயிடுச்சு சொல்ல போனால். எப்படின்னா இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மளோட சோம்பேறித்தனம் தான் சொல்லுவேன். இந்த சோம்பேறித்தனத்து மூலியமாக இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி ஆப்லாம் வந்து மேலும் க்ரோ ஆகிற காரணமே இந்த சோம்பேறித்தனத்தால் தான். நம்ம சோம்பேறி லேசினஸ்னால தான். பட் இது வந்து பார்த்தா இனிஷியலாக ஒரு குட் ஐடியாவில் என்ன பொறுத்தவரை. பட் எனக்கு நான் இதுவரை நான் ஆர்டர் பண்ணது கிடையாது. ஏன்னா நான் எதுவாக இருந்தாலும் நான் பைக் எடுத்துகிட்டு பெட்ரோல் நான் வந்து போய் பார்த்துட்டா வாங்குவேன். நான் ஃபுட் ஐட்டமை பொறுத்தவரை நான் நம்பி ஆர்டர் பண்ண மாட்டேன். பட் எல்லோரும் ஆர்டர் பண்ணுறாங்க. எனக்கு தெரில, பட் ஆர்டர் பண்ணது கிடையாது. சரி உங்ககிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ண சொல்லி தான் வந்தேன். இதில் இன்னும் ஒரு ப்ரௌடான விஷயம் என்னென்னா, ஒரு இந்தியாவில் ஆரம்பித்த ஆப் வந்து பார்த்தா இப்போ கோடோ ட்ரெண்டிங்லேயும் இருக்குது. பிகாஸ் எல்லா நாட்டிலையும் இந்த ஆப் யூஸ் பண்ணுறாங்க. பெரிய அமெரிக்கா, ஜப்பான் இந்த மாதிரி கம்பெனி ஜொமேட்டோ ஆப் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு இந்தியன் உருவாக்கின ஆப், அதுவும் ஒரு ஃபஸ்ட்டு வந்து ரிவ்யூ பண்ணியிருந்த ஒரு ஆப், ஒரு வெப்சைட் வந்து பார்த்தா அவங்க அஃபீஷியலாக ஆப்பாக லான்ச் பண்ணி அந்த ஆப் வந்து பார்த்தா மோர் தேன் மெனி மில்லியன்ஸ் வச்சுக்குது. இதெல்லாம் ரொம்ப கேட்கவே ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. நம்ம இந்தியனாலும் இதெல்லாம் பண்ணுறாரு. ஸோ அதான் அவன் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், எப்பயும் ஆர்டர் பண்ணாங்க, எப்பயாச்சும் ஆர்டர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு வீட்டை குக் பண்ணி சாப்பிடுங்க. நீங்களே பைக் எடுத்து போய் வாங்கிட்டும் வாங்க. ஒரு சின்ன காஷன் தான். பட் எனக்கு பெருமையாக தான் இருக்குது, உங்களுக்கும் பெருமையாக ஆசை. அவர் இந்தியனா நம்மளோட ஆப் வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸான இருக்குது. வேற ஏதாச்சும் ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வந்து கன்ஃபார்மாக அந்த ஆப்பை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி உருவாக்குச்சுன்னு நான் சொல்கிறேன். வேற ஏதாச்சும் ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஜொமேட்டோ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வந்து கன்ஃபார்மாக அந்த ஆப்பை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி உருவாக்குச்சுன்னு நான் சொல்கிறேன். தென் இந்த ஜொமேட்டோ ஆப்புக்கு அதாவது இந்த ஜொமேட்டோ ஆப் வந்து எல்லாரையும் என்ன மாதிரி வந்து ஆளுங்களையும்
உங்க தம்பி, அண்ணா, அக்கா, அப்பா எல்லாரையும் இது வந்து ஒரு சர்வைவ் பண்ண வைக்குது, ஏர்ன் பண்ண வைக்குது. அதுக்கு கிரேட் சல்யூட். பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே போய் வாங்கி கற்றுக்கோங்க. ஏன்னா எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாதுல்ல. சரி நான் என்ன சொல்றேன்னா, போய் வாங்கி பாருங்க. அதுக்கு ஆர்டர் பண்ணாமலே இருக்காதீங்க, ஆர்டரும் பண்ணுங்க. முடியாத பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே போய் வாங்கிடுங்க. இப்படி உங்களை விடைபெறுவது உங்களின் நான் லார்ட் டிஆர்எஸ். மேலும் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வேணும்னா நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பை.